நண்பேண்டா. ஹாய் ஹலோ வணக்கம் நக்கல்யா, உங்களுக்கு நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் அப் வ்ளாகர்ஸாக இருக்கட்டும், எல்லா வ்ளாகர்ஸ்க்குமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து மைக். ஸோ அந்த மைக் பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹாலிலேண்ட் லார்க் M2 அப்படின்ற மைக் தான் ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மைக் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி இருக்குது, எப்படி நல்லா ஒர்க் ஆகுது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ அந்த பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹாலிலேண்ட் லார்க் M2 இதுதான் அந்த பாக்ஸ். ஓகே, ஸோ அந்த மைக்கோட பாக்ஸு. ஸோ இது உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் எதுவும் இல்லை. ஸோ இது உள்ளே ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. பாக்ஸ் மேலே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க ஒரு C டைப் ரிசீவர், C டைப் ஃபோனுக்கு போடுற ரிசீவர் அண்ட் ஒரு ஐஃபோன் ரிசீவர் இருக்குது. அது என்னோடய ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ் குட்டியாக அழகாக க்யூட்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பாக்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சார்ஜ் பயங்கரமாக நிற்குது. இந்த மைக்லேயே பார்த்திங்கன்னா டோட்டலாக சார்ஜ் குவாலிட்டி வந்து பயங்கரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேமராவோட ரிசீவர் ஒன்று இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு மைக் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மைக் நான் வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூசர் கைட் இதெல்லாமே இருக்குது. ஸோ யூசர் கைட் இருக்குது இங்கே. அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. வாரண்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு மெனு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா TX2 மைக், அதாவது 2 மைக், அந்த குட்டி மைக் 2 இருக்குது இல்லையா, ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று நான் காட்டியிருப்பேன். ஸோ அது 2 இருக்குது. அண்ட் கேமரா வெர்ஷன் அந்த ரிசீவர் காட்டினேன் இல்லையா, அது ஒன்று இருக்குது. அண்ட் USB-C டைப் ரிசீவர் இதோ இருக்குது பாருங்கள், இந்த ரிசீவர். ஓகே, ஸோ இந்த ரிசீவர் ஒன்று இருக்குது. அண்ட் லைட்னிங் ப்ளக் இருக்குது. அதாவது C டைப் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஐஃபோனோட ரிசீவர் ஒன்று இருக்குது. அண்ட் கேமரா வெர்ஷன் சார்ஜிங் கேஸ் இருக்குது. அதாவது கேமரா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு மினி கேமரா மாதிரியே இருக்குது. இந்த கேமரா வெர்ஷன் சார்ஜிங் கேஸ் அது ஒன்று இருக்குது. அண்ட் விண்ட்ஸ்க்ரீன், நம்ம இப்போ பைக்லேயோ இல்லை ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, ட்ராவல் பண்ணிகிட்டே பேசுகிறப்போ நம்ம வாய்ஸ் கிளியராக கேட்காது அந்த காற்று சவுண்டில். ஸோ இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடும் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம இந்த விண்ட்ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் வாய்ஸு. ஸோ அதுவும் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் USB-A to USB-C கேபிள், அதாவது USB கேபிள்லேருந்து C டைப்பு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோ இதுதான் அது. அண்ட் 3.5mm TRS to 3.5mm TRS கேபிள் கேமரா. ஸோ அதாவது அந்த கேமராவோட ரிசீவர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த ரிசீவர்லேருந்து கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேப்பில். ஓகே, ஸோ இதுதான் அது. ஸோ வித் ஸ்ப்ரிங் ஒயரோட நைஸ். அண்ட் பேக் கிளிப் கொடுத்துருக்காங்க. பேக் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்னெட் தான், ஆல்மோஸ்ட் எல்லாமே மேக்னெட் தான். ஸோ பேக் கிளிப் இதுதான். ஒன்று வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஷர்ட்டில். ஸோ இது நம்ம இதில் மேக்னெட் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப் மேக்னெட், அது பார்த்துருப்பீங்க. அதாவது கிளிப் மேக்னெட்னால் என்னென்னா, மேக்னெட்டை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்புக்கு மாட்டுறதுக்காக. ஸோ இதுதான் அது. இது வந்து நம்ம தனியாகவும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, தனியாகவும் எடுக்கலாம். ஸோ அந்த கிளிப்புக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மேக்னெட் அதில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் லார்க் M2 நெக்லஸ், ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து நம்ம செயின் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயினில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி நம்ம போட்டு அந்த மைக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்படி இருக்குது இல்லையா, இது நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இதை கரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, நம்மளோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் அதை போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ அந்த செயினில் மைக்கை போட்டாச்சு. இந்த கிளிப், அனதர் கிளிப்.
ஸோ இதை அப்படி வச்சிடலாம். இந்த கிளிப்புக்கும் இதுக்கும் ஈஸியாக நம்ம வந்து என்னென்னா மேக்னெட் இது பண்ணி கனெக்ட் பண்ணியே வச்சுக்கலாம். ஸோ தொலையாது, 2 கிளிப்பும் ஒரே பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ் ஸ்டிக்கர். ஸோ அந்த டிஎக்ஸ் ஸ்டிக்கர் இது தான் அது. ஸோ இந்த டிஎக்ஸ் ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இந்த ஹாலிலேண்ட் மைக்கோட லோகோ நமக்கு வேணாம், பிடிக்கல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மேலே ஒட்டிக்கலாம் தெரியாமல். ஸோ அழகாக இருக்கும். அது எல்லாமே க்யூட்டான ஒரு ஸ்மைலி எமோஜிஸ் கூட கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு குயிக் கைடு அண்டு பேக்கிங் லிஸ்ட்டு கார்டு நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, வாரண்ட்டி கார்டு அண்டு குயிக் கைடும் இருக்குது. வாரண்ட்டி கார்டு ஒன்று இருக்குது. ட்ராஸ்டிங் பேக், ஒரு ஆயம்மா சுருக்கு பை ஒன்று இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் க்யூட்டாக இருக்குது அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. சூப்பர். ஸோ இதுதான் வந்து ஹாலிலேண்ட் மைக்குள்ளே இருக்க திங்ஸ், அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க திங்ஸ். ஸோ இந்த ஹாலிலேண்ட் மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போதும் நல்லாயிருக்கு. ஸோ அவுட்டோரில் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு மைக் ப்ரீவியஸாக ஒரு பட்ஜெட் மைக் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு 2.5க்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இது அதோட ரிசீவர் அண்ட் இது அதோட மைக். ஸோ இதுதான் வந்து இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணுச்சு, சைனா மைக். ஸோ இது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் நம்ம இப்போ அதிகமாக ட்ராவல் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றதுனால வாய்ஸ் கிளியராக இருக்கணும் அண்ட் அந்த வாய்ஸ் எல்லாமே ஆடிபிளாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இப்போது இந்த மைக் நாங்கள் வாங்கினோம் ரீசெண்டாக. இதுவுமே ஒரு பட்ஜெட் மைக் அப்படின்னு சொல்லலாம், மீடியம் பட்ஜெட் மைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2.5ன்றது ஓகே, பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நியர்லி ஒரு 13,000 வருது. ஸோ ஒரு நல்ல மைக் தான், 13,000 ருபீஸ்க்கு ஒரு வர்த்தான மைக். வந்து இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ தான் நாங்கள் போட போகிறோம். ஸோ ஹாலிலேண்ட் வெர்சஸ் பட்ஜெட் மைக், சைனீஸ் மைக். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஹாலிலேண்ட் மைக்கோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின மைக்கு, அதாவது மைக்குன்னு ஒன்று காசு கொடுத்து வாங்கினோம். சென்டிமெண்ட்டான மைக்கா மைக் சென்டிமெண்ட்டான மைக்கு புரியுது. ஓகே. ஸோ இந்த மைக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2500 அவளைக்கு தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ 2 பேர் ஷேர் பண்ணி. ஸோ அந்த மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த மைக்கும் ஹாலிலேண்ட் மைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இது அவுட்டர் நாய்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் ஆகும் அண்ட் வந்து அந்த சவுண்ட் கிளாரிட்டியாக இருந்தாலும் பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். பட் சவுண்ட் ஓரளவு கிளாரிட்டியாக தான் இருக்கும். இந்த பட்ஜெட்க்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் போடலாம் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் ரிசீவ் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, அப்படியே சும்மா மறுபடியும் நடக்கணும். ஆமாம், இப்போ தான் நான் நடக்கிறேன். இப்போ தான் நடக்க போகிறேன். இவன் என்ன சம்மந்தமே நம்ம பாடுறான்னு நினைக்கிறீங்களா? மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியல. இது கேட்காதான்னு தெரியல. பாட்டு பாடுவோம், புரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ மோகன் பேசுறது வந்து கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருந்து போனாலே கட் ஆகிடுது இந்த மைக்கு. பேசு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாரி இருக்குது. ஸோ அந்த லாரி நாய்ஸில் எப்படி இருக்குது, எந்த அளவு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மைக்கில் வந்து அவன் மாட்டிட்டு நம்ம தூரம் போனால், பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோடனே அந்த மைக் வந்து ரிசீவ் ஆகலை. ஏன்னா வந்து இது பட்ஜெட் மைக் அவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் கிட்டேருந்து பேசும்போது நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஒரு ஆடியோ கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இது பட்ஜெட் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடோடு இருக்குது ஹாலிலேண்டு. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத வாய்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாலிலேண்ட் மைக் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாலிலேண்ட் மைக்கை மாட்டியாச்சு, புதுசாக வாங்கியிருக்கிறது. ஸோ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது, நார்மல் மோடும் இருக்குது. ஸோ நார்மல் மோடு அப்படின்னா இப்போ நம்ம என்ன மோடு போகிறோம், நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நார்மல் மோடே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ஹாலிலேண்ட் மோடில் வந்து ஒன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ப்ளூ கலரில் இருந்தால் நார்மல் மோட், க்ரீன் கலர் இன்னொரு வாட்டி பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீ அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே பின்னாடி அங்கே வரைக்கும் போவாங்க, ஒரு லாரி நிற்குது இல்லையா? ஸோ அது எந்தளவுக்கு ஓகே போ, வாக்கிங் பார்ப்பையாவது உடம்பு குறையிடும். சரி ஓகே. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் பார்த்து பேசு. நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து லாரி சவுண்டும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்தில் வரும்போது தான் லாரி சவுண்டு ஸ்டாப் ஆகணுமா, சரி லாரி சவுண்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடணும் தான் தெரில.
வச்சிக்கவா ஒன்றா மட்டும் நெஞ்சுக்குள்ள பக்கத்தில் ஒரு அண்ணன் ஒரு பாட்டு பாடுங்க. ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியும். வச்சிக்கவா ஒன்றா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமாக நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. மைக்கு செக் பண்ணுறான். ஸோ அந்த பயப்படுறாங்க, வினோதமாக ஒருத்தன் இருக்க மாதிரி நடுவில் பாடிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வியூவர்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். ஆனால் உங்களுக்காக இன்னும் நாங்கள் நிறைய பண்ணுவோம். ஸோ இப்போ நார்மல் மோடில் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்தது ஆடியோ அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பட் சின்ன சின்ன அவுட்டர் நாய்ஸ் எல்லாமே கேட்டது இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைட் எரியுது. ஸோ இது எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்ற பார்த்துரும். ரொம்ப நேரமாக நான் நடந்து போனால் நாய் குலைச்சா கூட அது கேட்காது. அப்படி தெரியாது. நாய் குலைக்கிறது வந்து அது என்ன இது நாய்ஸ் தானே. மைக்கை மியூட்லாம் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக கேட்கும். எந்தளவு பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நடப்போ ஏன்னா நடக்க வச்சுன்னே இருக்க. ஓகே கைஸ், இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் இப்படியே பழனிக்கு போயிருந்தா கூட பழனி யாத்திரையாக நடந்து போயிருக்கலாம். நாய் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி நடப்போம். நாய்க்கு முகமது பிடிக்கல. இங்கே என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நண்பனுக்காக எங்கே வேணால் போகலாம். ஒரு நடக்க மாட்டோமா? ஸோ இங்கே வரைக்கும் தான்மா போகணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் போயிட்டேன். அவன் ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இது வரைக்கும் போதுமாப்பா தம்பி? போதுமாடா? பேசு பாடு. பாட்டு பாடவா? பாட்டு பாடவா? பாடம் சொல்லவா? பறந்து செல்லவா? ஓகே, நான் ரிட்டன் வரேன். ஸோ எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. நான் இங்கே தொல்லை இங்கே அதிகமாக இருக்குங்க. ஆனால் ஜீவராசிகள் பாவம், என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல தானே? என்ன பேசுறதுன்னு தெரியல தானே? என்னன்னு தெரில. அங்கே போய் சும்மா எதாவது பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு. பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கும் அதுக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஹாலிலேண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இது ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. நான் வீட்டிலேருந்து வீடியோ போட்டுறேன், அங்கேருந்து பேசுகிறேன். உன் வீடு ஏதோ காட்டுக்குள்ளே இருக்குது, அங்கேருந்து வீடியோ போட முடியாது. ஸோ இப்போ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 மீட்டர் வந்து இவன் அந்த பக்கம் போய் பேச போகிறான். ஸோ அது ரிசீவ் ஆகுதா அப்படின்னு நடக்கணுமா? ஆமாம். இப்போ வெயிட் போட்டுனே இருந்தா குண்டாயிடுவாடா. நான் நிற்கிறேன், நீ போயிட்டு வரியா? இல்லை நீ போ, நீ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். சரி கைஸ், நம்ம நடப்போம். மறுபடியும் அந்த நாய் குலைக்கும் போது அந்த நாய்க்கு பிரச்சனை அது இல்லைங்க. நாய் நடக்கும்போது நாய் தொல்லை இருக்குது, மாடு தொல்லை இருக்குது. ஓடுறான்னா பெரிய கம்பெல்லாம் வச்சுட்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு முட்டை வருது. இது மாதிரி தடங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய வரும். அந்த தடங்கள் எல்லாம் மீறி முன்னேறி வந்தா ஜெயிக்கும். அந்த லாரி வேற இதெல்லாம் பேசுறீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு என்ன எந்த அளவு நாய்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்றத முன்னாடியே லாரியும் வருது நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த லாரி சவுண்டுக்கு முன்னாடி ஸோ இப்போ பேசிட்டு இருக்கான். ஆனால் என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் லைன் போயிட்டான். தேடுறேன் என்னத்தான் என்னாலுமே தீத்தான் பார்க்குறவன் பைத்தியக்காரன் தான் வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, நடக்க முடியலைங்க, வயசாயிடுச்சுல, எப்படி நடக்கிறது? நடக்கணும். இன்னைக்கு வந்து முகமதுக்கு ஒரு வாக்கிங். பைக் இருக்கும், கார் இருக்கும், ஆனாலும் பைக் கார்லாம் எடுத்து ஓட்டாதீங்க. அதுதான் நம்ம ரீச் ஆகிட்டோம். வேற நன்றி. எல்லாருமே அந்த முகமதோட அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் இங்கே இருக்கும் போதும் சரி, ஆல்மோஸ்ட் ஓரளவு டிஸ்டன்ஸ் போகும்போதும் சரி, வாய்ஸ் நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்ஸ் கேன்சலேஷனில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாரி போகும்போது கூட பெருசாக நாய்ஸ் இல்லை, பெரிய சவுண்டு கேட்கல. நான் பக்கத்தில் தான் போனேன் இத்தனைக்கும். ஸோ லாரி பக்கத்துலேயே தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படின்னா கூட வந்து அந்த சவுண்ட் வந்து நமக்கு பெருசாக கேட்கல. நம்மளோட வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருந்தது. இது முன்னாடி பொங்கல் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பின்னாடி டிஜேலாம் ஓடிட்டு இருந்தது. ஆமாம், கேட்கவே இல்லை. டிஜே ஃபுல் சவுண்டில் ஓடிட்டு இருந்தது. அதுவுமே மீறி எங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம லைட்டாக பேசினாலே நல்லா ரிசீவ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இந்த மற்ற மைக்ஸ் கம்பேர் பண்ணுமோ ஹாலிலேண்ட் வந்து ஒரு பட்ஜெட் வைஸ் ஒரு குட் மைக் அப்படின்னு கூட சொல்லலாம். சஜஷன் பண்ணலாம், இதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணி மற்ற மைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மைக் பார்த்தா ஹாலிலேண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 12,750 சம்திங் வந்தது. பெரிய அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் நம்ம அந்த 25,000 30,000 கம்பேர் பண்ணும்போது ஆமாம் ஈஸி. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இந்த மைக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஹாலிலேண்ட் மைக் புதுசாக வாங்குறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு டவுட் இருந்தால் ஒன்றுமே கிடையாது. ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. நம்ம எந்த ஃபோன் கூட இல்லை எந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவைஸில் அந்த ரிசீவர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ லைட், ஓகேயா? ஸோ ப்ளூ லைட் எரியுதா, இது கனெக்டிங்.
ஸோ இது எரிஞ்சோடனே இது க்ரீனில் இருந்தது அப்படின்னா இது நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூக்கு மாறிடும். என்ன மாறல? மாறிடுச்சு. ஓகே, ஸோ ப்ளூக்கு மாறிட்டால் இது நார்மல் மோட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இதில் ப்ளூ கலர் மாறிச்சு அப்படின்னா ரிசீவரில் வந்து என்னென்ன மைக் கனெக்ட் ஆகிருக்கு, TX1 கனெக்ட் ஆகிருக்கு, TX2 கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த லைட்டே வந்து அதில் எரியும். இப்போ இதில் ப்ளூ லைட் எரியுது இல்லையா, ரிசீவர்லேயும் ப்ளூ லைட் எரியும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சா. ஸோ இப்போ இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறோம். இங்கே க்ரீன் வந்ததுக்கப்புறம் ரிசீவர்லேயும் க்ரீன் வந்துடும். ஸோ இதுதான். இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆயிரும். இது நம்ம சப்போஸ் இந்த மைக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த எல்லோ கலர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது நம்ம சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த ஹாலிலேண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவேன்னா உண்மையாகவே சார்ஜிங். ஃபர்ஸ்ட் சார்ஜ் நிற்கிறது வந்து அல்டிமேட். கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் 1 டைம் கூட நான் சார்ஜ் போடல. பட் இருந்தாலும் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள் தெரியுதா, ஃபுல்லாக இருக்குது சார்ஜ். ஸோ அது ஒன்று. அண்ட் வந்து ஹாலிலேண்டோட மைக் நம்ம கனெக்ட் பண்ணுறது எல்லாமே மேக்னெட் வச்சு தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது இப்போ இந்த செயினில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த செயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் மேக்னெட் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த மேக்னெட்டும் இந்த கிளிப்போட மேக்னெட்டும் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்ம மைக் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு மீடியம் பட்ஜெட்டில், அதாவது ஹை பட்ஜெட் ஓவர் 20,000 அந்த மாதிரி இல்லாமல், இல்லை லோ குவாலிட்டியில் வாங்காமல் ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னா ஹாலிலேண்ட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரீசெண்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி கூட வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஈஸி ஆக்சசபிளாகவும் இருக்குது, ஒரு பட்ஜெட் காஸ்ட்டாகவும் இருக்குது. அப்படின்றப்போ கண்ணை மூடிட்டு ஹாலிலேண்ட் போகலாம். அண்ட் நிறையா வந்து இதுக்கப்புறம் ட்ராவல் விளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பசங்க கூட வெளியில் போய் நாங்கள் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் போடுவோம். அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு மைக்கு. ப்ரீவியஸாக பொங்கல் வீடியோ கூட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நக்கலியா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.